வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள், அதை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக இன்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்காளர் பட்டியலில் மாற்றம் கொண்டு வருவதை நாம் வரவேற்க வேண்டும். உண்மையான வாக்காளர் பட்டியல் நம்ம இந்தியா நாட்டுக்கு தேவை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வரணும். அதுக்காக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படும். ஏன்னா புதுசாக எடுக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க. வீட்டில் ஆள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபார்மை உள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்லப் பண்ணணும். அடுத்த தடவை வரும்போது கொடுக்கணும். உங்களுக்கு 2 இடத்துல இருக்குன்னா 2 இடத்துலையும் வருவாங்க. எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் வாக்கை இது பண்ணிடுவாங்க. நீங்கள் இல்லாத இடத்துல வாக்கை நீக்கிடுவாங்க. இதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வீட்டில் செத்தவங்க இருக்காங்கன்னா நீங்களே சொல்லிடணும், எங்கள் வீட்டில் அவங்க செத்துட்டாங்க, உடனே அந்த இதை வந்து அவங்க நீக்குவாங்க. ஸோ இதை வாக்காளர் இதை சீரமைக்கும் பணி நாட்டுக்கு நல்ல விஷயம். இதில் நமக்கு அசௌகரியங்கள் வரும், 2 இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ எங்களுடைய சொந்த ஊர் ரொம்ப நாளாக 2 இடத்துல நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் வாக்காளர் இது இருந்தது, அங்கேயும் இருந்தது. கிட்டத்தட்ட 10-15 வருஷம். அப்போ இந்த நீக்கிற இதெல்லாம் இல்லை. எங்கள் ஓட்டெல்லாம் அங்கே இருக்கிற ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, எங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல போவாங்க, அங்கே ஆள் இல்லைன்னா நீக்கிடுவாங்க. சென்னையில் இருக்குன்னா இதை வச்சுக்குவோம். இது தப்பு இல்லையே. அதனால் மாணவர் சில பேருக்கு அசௌகரியம் ஏற்படுது. எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, வந்தால் ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் நான் என்ன சொல்லுகிறேன், ஆதார் கார்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா எந்த அளவுக்கு நீங்களே போய் முயற்சி எடுத்து போய் வாங்குறீங்க. ஆதார் சேவை மையங்களுக்கு போகிறீங்க, உங்கள் இதெல்லாம் போட்டு கார்டை இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஆதார் கார்டை வாங்குறீங்கல்ல கஷ்டப்பட்டு. ஏன்னா அந்த ஆதார் கார்டு நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் தேவைங்கிறதுனால கஷ்டப்படுறோம். ரேஷன் கார்டு எப்போ ஏன் போடுறோம், ரேஷனில் பொருள் வருது, ரேஷன் கார்டை கஷ்டப்பட்டு வாங்குகிறோம்ல, கேட்குற தகவல்லாம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதும் நம்முடைய கடமை. இந்த வாக்காளர் அடையாள அட்டையும் உங்களுக்கு வந்து அடையாள அட்டைக்கு பயன்படும். முக்கியமான இதில் ஆதார் கார்டு இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க. அதனால் பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுடைய இதை வந்து வாக்காளர் இதை வந்து எல்லாம் சரியாக பண்ணி, செத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாத பேர் அங்கே இல்லாத பேர் அதில் இருந்தால் இல்லை, இவங்க இல்லை, நீக்கிடுங்க, எங்கள் சொந்த ஊரில் எங்கள் பேர் இருக்கு, அதை நீக்கிடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குங்க.